காக்க காக்க எப்படி இருக்கு? அது சூர்யா மாதிரி ஒரு அழகான ஹீரோ, நல்ல பர்ஃபார்மர். ஜோதிகா மாதிரி ஒரு டெடிகேட்டட் அண்ட் அழகு. தென் கௌதமுக்கு ரொம்ப தேங்க் பண்ண, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஒரு நியூவாக சேஞ்ச் வந்தது. அந்த சேஞ்ச் நிறைய சாங்ஸ் டிஃப்ரெண்ட் சேஞ்ச் வந்தது. மாண்டேஜ் கூட ஒரு மியூசிக்கலாக ரொம்ப நல்லா இருக்கும். திடீர்னு பாடுவாங்க, திடீர்னு பாடுவாங்க. 2 பேர் லவ் பண்ணியிருந்தாங்களா? லவ் இருந்தது, ஆனால் தெரியாது. வெல் பிஹேவ்டு பீப்புள், தெரியவே தெரியாது. லவ் இருக்கா இல்லையா, நானும் என் அசிஸ்டன்ஸை பார்த்துட்டே இருப்போம், ஆனால் தெரியவே தெரியாது. அதுக்கு இருக்கு, ஆனால் தெரியாது. அது வந்து நம்ம ஷோலேயே பார்க்கும்போதே தெரியாத மாதிரியே இருப்பாங்க. வெல் பிஹேவ்டு. டெல் அபவுட் சூர்யா அண்ட் ஜோதிகா. அந்த பாட்டு பண்ணும்போது நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்களா? ஐயோ, அது விஷயத்தில் இப்போ சூர்யா அது அந்த 1 2 அதெல்லாம் ஒரு ரூமில் போய் இப்படி இருக்கோமே, இந்த மாதிரி ஒரு ரூமில் தான் எடுத்தது பாட்டு. அது சூர்யா வைக்கப்படுவார் கொஞ்சம். ஜோதிகா கம் நோ க்ளோசர் அப்படின்னு சொல்லிடுவா. சூர்யா ரொம்ப அக்கா கிட்ட ரொம்ப வேணாக்கா, சூர்யா பண்ணணும் சூர்யா, அந்த சாங் அவ்வளோ க்ளோஸாக இருந்தால் தான் அது நெக்ஸ்ட்டு ஜோதிகா இறந்து போகும்போது அந்த ஃபீல் வரும் அப்படிலாம். இப்போ ஜோ ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி அப்புறம் சூர்யாவை அந்த இதுக்கு கொண்டு வச்சு. வெரி ஷை, சூர்யா ரொம்ப ஷையாக இருப்பார், ஆனால் ரொம்ப டெடிக்கேட்டட். அவர்கிட்ட என்ன பிடிக்குன்னா, எனக்கு எல்லாம் தெரியும்னு இருக்க மாட்டார், அந்த எவ்ரி டைம் இட்ஸ் லேர்னிங்னு இருப்பார். அதான் தட்ஸ் வை இஸ் இன் அவார்டு வாங்கினால காக்கா காக்காக்கு. ஆமாம், ஃபிலிம்ஃபேர் அவார்டு கரெக்ட். பட் எவ்வளோ படங்கள் வந்திருக்கு, நிறைய படங்கள். மணிரத்னம் சாருடைய ஆயுத எழுத்து செம்ம படம் அது. மணி சார்து விஜய் அவார்ட்ஸ்லாம் அடிஏக்கு வந்தது. பட் ரொம்ப ஆசைப்பட்டேன் அடிஏக்கு நேஷ்னல் அவார்டு வரும்னு நினச்சேன். நம்ம ரொம்ப அழகாக அப்படி கஷ்டப்பட்டு ரசித்து பண்ணால் நேஷ்னல் அவார்ட்லாம் கிடைக்குமா தெரியாது. 2 நாள் சுற்றினாதான் நேஷ்னல் அவார்டு. நம்ம சிம்பிளாக பண்ணியிருப்போம், டார்லிங் டம்பக்குடா அதெல்லாம் பண்ணியிருப்போம். வாட்டர் கொரியோகிராஃபி சொல்லுவாங்க. ஐயோ எவ்வளோ அழகான பண்ணதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. பட் அது நல்லா இருக்குல்ல சாங், அது க்யூட்டாக மூமெண்ட். ஒரு 10 நிமிஷத்தில் கொரியோகிராஃப் பண்ணது அழகாக. ஏன்னா இப்போ ஜனங்களுக்கெல்லாம் அந்த சிம்பிள் மூமெண்ட்டை கேட்ச் பண்ணுறதுக்கு தான். இப்போ ரீசெண்டாக கொரியோகிராஃபராக இப்போ எனக்கு என்ன பிடிக்குன்னா, அடியே மாதிரி ஒரு பாட்டு பிடிக்கும். அது நம்ம திங்க் பண்ணி பண்ணுவோம். அழகியே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எடுக்கும்போது அது டார்லிங் டம்பக்கா ரொம்ப சிம்பிள். 15 மினிட்ஸ் 10 நிமிஷத்தில் கொரியோகிராஃப் பண்ணிட்டேன். எப்படிலாம் ஆடுறான், என்டி ராமராஜ் சார்லாம் ஆடுவாங்களே, அந்த பழைய அந்த ஃபீலில் ஒரு ஜாலியாக கொரியோகிராஃப் பண்ணல. அதே மாதிரி தான் இப்போ நீ ரீசெண்டாக அரண்மனையில் கூட நீ ஜாலியாக தான் கொரியோகிராஃப் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது. இல்லை அது, ஆனால் அந்த மூமெண்ட் வந்து பயங்கர அச்சோ உண்மையாக வேறு பண்ணியிருந்தேன். வேறு நல்லா பண்ணிட்ட அப்புறம் எப்படி இந்த சின்ன பசங்க அவங்களுக்கெல்லாம் வராது. வாயில் அடிச்சுட்டு பண்ணுடா அப்படின்னு சொன்னேன். அச்சோ ஐயோன்னு பண்ணிட்டு பார்த்தா அது கிளிக் ஆயிடுச்சு. அதுதான் சொன்னேன். இப்போ இருக்கிறவங்க எல்லாமே அந்த சிம்பிள் மூமெண்ட்ஸ் தான். என்னன்னா கொரியோகிராஃபர்ஸ் ரொம்ப திங்க் பண்ண வேணாம், சிம்பிளாக குழந்தை ஆடுற மூமெண்ட்டை பண்ணால் ஹிட் ஆகிடுது. அந்த டைம் கோரியோகிராஃபுக்கும் இப்போ கோரியோகிராஃபருக்கு என்ன அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்ததா, இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கா, இல்லை இப்போ கஷ்டமாக இருக்கா? அப்போ கஷ்டம். இப்போது வந்து ஈவன் ஒரு இன்ஸ்டாகிராம் பண்ணால் எல்லாருமே ஆடுறாங்க, டான்ஸை பற்றி தெரியுது, இவங்களை ஏமாற்ற முடியாது. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மானிட்டர் கிடையாது, ஒன்லி இந்த ஐ ஜட்ஜ்மெண்ட் தான் நம்மளுக்கு. பட் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் எப்படி பண்ணுறோம் என்ன பண்ணுறோம், ஒரு கோரியோகிராஃப் நம்பி தான் இருக்காங்க அந்த காலத்தில். பட் அந்த டைம்லேயும் கமல் சார் பண்ண பாட்டெலாம் எவ்வளோ ஹிட் ஆகிருக்கு. ஆனால் பப்ளிக்காக இல்லை, இப்போது பயங்கர பப்ளிக்காக. அது எல்லாம் இன்ஸ்டாகிராம் பண்ண என்னமா ஆடுறாங்க, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன இவ்வளோலாம் ஆடுறாங்களே, நம்ம அந்த அளவுக்கு பண்ண முடியுமா கூட தெரியல. பட் அப்போ தான் ரொம்ப கஷ்டம்.